நான் தான் உங்கள் இசை, நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நான் எப்போதுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எத்தனை பேர் குடும்பத்தில் இந்த பழக்கம் இருக்கோ தெரியல. அதாவது மாதம் மாதம் இந்த கணக்கு நோட்டு போடுவாங்கள்ல, வரவு செலவு இதெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதம் போட்டிருக்கேன், 2500 பெண்டிங்கில் வருது. ஏங்க 2500 பெண்டிங்கில் வருது? ஏர் கூலர் வேணாலும் ஒரு ஏர் கூலர் அதுக்கு இஎம்ஐயில் தான் வாங்குச்சு. கரெக்டு தாங்க. அது ஏன் இஎம்ஐயில் நீங்கள் வாங்குறீங்க ஏர் கூலரை? இஎம்ஐயில் வாங்கலாம் வாங்க முடியாது. இல்லைங்க, கரெக்டு தான். இப்போ நம்ம இஎம்ஐ கட்ட முடியாமல் எத்தனை குடும்பங்க கஷ்டப்படுறாங்கங்க. அந்த நிலமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ஏன் அப்படி எடுத்தீங்க? இஎம்ஐயில் போய் ஏங்க எடுத்தீங்க? சம்பளமே கம்மி தான், அதில் இஎம்ஐயில் எடுத்து தான் முடியும். நான் பிள்ளைக்கு வேறு வேத்துட்டே இருக்குது, தூங்கவே மாட்டேங்காம. 8500 தானே, 4 மாதத்தில் சரசரன்னு முடிஞ்சிடும். 4 மாதத்தில் சருன்னு முடிஞ்சிருங்க. நான் ஒரு 1000 ரூபா இருந்தாலுமே அதை வந்து சிறு சேமிப்பு மாதிரி சிறு சேமிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணலாமாங்க? ஏர் கூலர் தேவை தானே வீட்டுக்கு? தேவைதாங்க. நான் கேட்டேங்கிறதுக்காண்டி வாங்கிட்டீங்க, கரெக்டு தான். இருந்தாலும் கஷ்டப்படணும்லாங்க 4.5 மாதம். எப்படினாலும் வாங்கி தான் ஆகணும். சரி சொல்கிறீங்க. நான் இதை கடைசி ஃபஸ்ட்டுமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இஎம்ஐலாம் எடுக்காதீங்க, சரிங்களா? சரி. இதே மாதிரி தாங்க, நம்ம கையில் இருக்கிறத வச்சு வாங்கிக்கலாங்க. சரி சரி சரியா? இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து வாங்கிக்கிடலாங்க. இந்த மாதிரி இஎம்ஐ லோனு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா குடும்பத்தில் இருக்க முக்கியமான சந்தோஷம் கண்டிப்பாக போயிருங்க. அது கடன் இல்லாமல் வாழ்ந்துடலாங்க. நம்ம இந்த மாதிரி கடனை வச்சு வாழ்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. ஸோ அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஓகேங்க, பாய் பாய்.